अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவட்ட ஞானேஸ்வர் மகாராஜன் பேரர்களால் ஏகநாத் பாகவதம் 9வது அத்தியாயத்தை நம்ம தொடங்கினா கூட 8வது அத்தியாயத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய பிங்களையின் கதை மட்டும் மிஸ் ஆகி இருந்தது. அதை நாம் இப்போது பார்த்துவிட்டு 9வது அத்தியாயத்தின் குருவந்தனம் ஏற்கனவே முடித்து விட்ட காரணத்தினால் அதற்கடுத்த பகுதிக்கு மெதுவாக நகர்வோம். கடைசியா நம்ம ஈக்களின் குரு, ஈக்களை எப்படி குருவாக கொள்வது என்ற ஈக்கர் மீனை எப்படி குருவாக கொள்வது அப்படிங்கிறதோட அந்த 8வது அத்தியாயம் நிறைவடைந்திருந்தது. அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு மிஸ் ஆயிருந்தது. அது யாருடையதுன்னா பிங்களை அப்படிங்கிற பெண்ணை நான் குருவாக கொண்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் எக்ஸ்பிளைன் பண்றார். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போது விதேக நகரில் நடந்த ஒரு கதையை கேளுங்கள். அங்கே பிங்களை என்ற பெயர் கொண்ட ஒரு அழகான பெண் இருந்தாள். அவள் காம இச்சையினாலும் ஆசைகளினாலும் தன் மனதை முழுமையாக நிரப்பிக்கொண்டு அதிலேயே மூழ்கி கடந்தாள். ஒரு நாள் இரவு அவள் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு தன் வீட்டின் வாசலில் வந்து நின்றாள். தனக்கு நிறைய பணம் தரக்கூடிய காமுகர்கள் எப்போது தன் வீட்டிற்கு வருவார்கள் என்று இரவும் பகலும் அவளோடு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தாள். வழியே செல்லும் பணக்கார மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் அவள் தன் காம கண்களால் அவர்களை பார்த்தாள். இந்த மனிதன் எனக்கு நிறைய செல்வத்தை தருவான் என்று தன் மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டாள். வாசலை கடந்து செல்பவர்களை பார்த்து இதோ இவன் நம்மிடம் வரப்போகிறான் என்று மகிழ்வாள். ஆனால் அந்த மனிதனோ அவளை கடந்து வேறொரு வீட்டிற்கு சென்று விடுவான். இதை கண்டு ஏமாற்றம் அடைந்து பிங்களை துக்கத்தால் வாடி விடுவாள். இப்படியே பேராசையோடு வழிபார்த்து காத்திருத்ததில் அன்றைய இரவின் 3 ஜாமங்கள் கடந்து விட்டன. ஆனால் ஒருவர் கூட அவளை தேடி வரவில்லை. இதனால் அவள் எல்லையற்ற கவலையிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்ந்தாள். உலகப் பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும் அவள் வைத்த அந்த அற்பமான ஆசையினால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய உன்னதமான மனம் அமைதியும் சுகமும் அவளை விட்டு விலகியது. ஏமாற்றத்தால் அவளது முகம் சுருங்கி வாடி போய் அளவற்ற மனவேதனையை அடைந்தாள். அந்த நள்ளிரவில் அவளுக்குள் திடீரென்று ஒரு விவேகம் பிறந்தது. அவள் தனக்குள் நினைத்தாள், அந்தோ நான் இந்த அழியக்கூடிய உலக இன்பங்களையும் பணத்தையும் அல்லவா ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இறுதி காலத்தில் என்னை நரகத்தில் அல்லவா தள்ளும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னமோ பிங்களைக்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க போறாரு அப்படின்னு பார்த்தா உப்புச்சப்பு இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா எல்லாரும் அழுவான். அழும்போது இதுக்கு போய் ஆசைப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு உயரிய ஞானம் பெறுவது அப்படின்னு. நம்மெல்லாம் 100 சூடு போட்டா கூட உரைக்காத மாடுது. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கஷ்டம்தான் படுறோம். அடிக்ஷன்ல விழுந்தா கஷ்டம்தான் படுறோம். திருப்பி நம்ம விழாமலா இருப்போம். பிங்கள மாதிரி நமக்கு ஞானமா பிறக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. பட் இது பிங்களையின் வாயிலாக அவள் அடிக்ஷன்ல விழுந்து அதனால் அடைந்த துயரத்தை பார்த்து தான் திருந்தியதாக இந்த கதை இந்த இடத்துல வருகிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அழியக்கூடிய உலக இன்பங்களையும் பணத்தையும் அல்லவா ஆசைப்பட்டேன். இந்த ஆசை இறுதி காலத்தில் என்னை நரகத்தில் அல்லவா தள்ளும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்றா. இது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாருமே ஞானிங்க தான். இதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பாரு, அவ எவ்வளவு தெளிவா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தெளிவா யோசிக்கிறா. இந்த பாலா போன உடம்பு அப்ப முதல்லயே தெரிஞ்சிருக்குன்னு யாரு உபதேசம் பண்ணல. இப்போ ஒரு கஷ்டம் மட்டும்தான் வந்தது. இப்போ உடனே அவளுக்குள்ள இந்த விவேகம் வருதுன்னா விவேகம் உள்ளே ஏற்கனவே இருக்கு. இந்த அழியக்கூடிய உலக இன்பங்களையும் பணத்தையும் அல்லவா ஆசைப்பட்டேன்னா ஆசைப்படும் போதே அவளுக்கு தெரிஞ்சுட்டு தானே இருக்கு அழியக்கூடிய உடம்பும் பணமும் அப்படின்னுட்டு. அந்த ஆசை இறுதி காலத்தில் என்னை நரகத்தில் அல்லவா தள்ளும். இதுவும் தெரியுதல்லவா, இது பெரிய ஆபத்து. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆசைப்பட்டிருக்கா. இப்போ சரின்னு சொல்லிட்டு ஞானவேதம் பிறந்த மாதிரி பேசுறான். அழியக்கூடிய வெறும்
எழும்பாடும் சதையாளும் ஆன இந்த உடலின் மீது அல்லவா நான் இவ்வளவு பற்று வைத்தேன். மலம், மூத்திரம், துர்நாற்றம் மற்றும் விஷை நிறைந்த ஒரு பாண்டம் அல்லவா இந்த மனித உடல். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆசை வச்சிருக்கோம் இல்லையா? விஷ்டைன்னா என்னன்னு தெரியாதா? வேறவே நினைக்கிறேன். விஷ்டைன்னு என்னடா? விஷ்டைன்னா யாருக்காவது தெரியுமாமா? மலமூத்திரம் தெரியும், துர்நாற்றம் மற்றும் விஷ்டை நிறைந்த ஒரு பாண்டம். அது என்ன பாடுற விஷ்டைன்னு என்னன்னு? பாண்டம் அல்லவா இந்த மனித உடல். இந்த உடலை நான் எந்த ஆண்களிடம் ஒப்படைக்க நினைத்தேனோ அவர்களும் ஒரு நாள் மரணம் அழியக்கூடிய மனிதர்கள் தானே. அனைத்தையும் படைத்த அந்த ஜெகதீசனை மறந்துவிட்டு எத்தனை காலம் இழிவான காமுகர்களே அல்லவா நான் தேடி அலைந்தேன் அப்படின்னு பிங்களைக்கு திடீர் ஞானோதயம் பிறந்தது. எல்லையற்ற பேரின்பத்தின் இருப்பிடமாகிய அந்த நாராயணன் என் இதயத்தின் உள்ளேயே வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவான் உள்ளே இருக்கும் போது நான் அறிவில்லாமல் வெளியில் உள்ள இழிவான மனிதர்களை பின்தொடர்ந்தேனே. மலமூத்திரம் விஷ்டைனாலும் மலமூத்திரம் தான் வருதாமா. சரியா? சரி, இந்த ஓவியம் வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். எல்லையற்ற பேரின்பத்தின் இருப்பிடமாகிய அந்த நாராயணன் எங்க இருக்கான்? இதயத்தின் உள்ளேயே அந்தர்யாமியாய் விற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவான் உள்ளே இருக்கும் போது அறிவில்லாமல் வெளியில் உள்ள இழிவான மனிதர்களை பின்தொடர்ந்தேனே. ஏன்? தெரிஞ்சுக்கிட்டே தொடரணும். அந்தரியாமியாக இறைவன் இருக்கின்றான், அவன் தான் ஆட்டுகின்றான், அவன் நினைத்தால் அரை நொடியில் அதல பாதாளத்தில் விழுந்து விடுவோம், எல்லாம் தெரியும். மாதிரி நமக்கு எல்லாமே உள்ள இருந்து அப்பப்ப வந்துட்டே இருக்கும். ஸோ அவனை போய் பிடிச்சா நிம்மதியா அவனை நல்லா காப்பாற்றுவான்னு தெரியும். ஆனா அவனை போய் பிடிக்க மாட்டான். அவனுக்கு என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் நல்லா செய்யும். அறிவில்லாமல் வெளியில் உள்ள இழிவான மனிதர்களை பின்தொடர்ந்தேன். இனி இந்த பேராசை என்னும் கயிற்றை நான் துண்டி தெரிவேன். என்னை என்றும் கைவிடாத அந்த அச்சுதனை சரணடைவேன். ஜீவன்களை தூய்மைப்படுத்தும் அந்த பரமகல்யாண மூர்த்தியான ஹரி ஒருவனே எனக்கு துணை அப்படின்னுட்டு ஸ்ட்ராங்கா நினைக்கிறாள் அந்த பிங்களை. இவ்வாறு தனக்குள் சிந்தித்து பிங்களைக்கு மிக உன்னதமான வைராகியம் பிறந்தது. அவள் தன் மனதில் இருந்த ஆசைகள் அனைத்தையும் முற்றிலுமாக தூக்கி எறிந்து விட்டு எந்த ஒரு கவலையுமின்றி தன் படுக்கையில் நிம்மதியாக கண்ணயர்ந்தார். ஒரு நாள் கஸ்டமர் வரலன்னு ஞானம் பிறந்துருச்சு. பிங்களை நல்ல திறமையாதான் இருக்கா. நமக்கும் இருக்கேன். நம்மளுங்க பிசினஸ்ல ஒரு நாள் லாஸ் இல்லை, 10 தடவை லாஸ் ஆனாலும் சரி அவன் மறுபடியும் கடன் வாங்கி பண்ணிட்டே தான் இருப்பான். அவளுக்கு இப்ப அவன் ஒரு ராத்திரி பிசினஸ் ஆகல, ஒருத்தனும் வரல, அடுத்த டிக்கெட் அவளுக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. அவதூதரின் முடிவுரை. ஆசையே துன்பம், ஆசையற்ற நிலையே பேரானந்தம் என்ற இந்த மிகப்பெரிய உண்மையை நான் பிங்களை என்ற அந்த பெண்ணிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். எனவே அவளும் என் குருவாவாள் அப்படின்னு தத்தாத்திரேயர் சொன்னாராம். இவரே ஆசைப்பட்டிருந்தா இவருக்கும் கிடைக்காத போது இவரே கூட புரிஞ்சுட்டு இருக்கலாம். இருந்தாலும் அந்த பிங்களையை பார்த்து இவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம 9th அத்தியாயத்தினுடைய குருவந்தனம் முடித்த பிறகு உள்ள ஸ்லோகங்களுக்கு நாம் ஜம்ப் ஆக போறோம். ஓகேவா? Now I am going to tell the 9th chapter of 22nd tone. Yeah, 21வது ஓவி. கடந்த 8வது அத்தியாயத்தின் முடிவில் தனிமையில் இருந்த பிங்களை என்ற பெண்மணி விவேகம் மற்றும் வைராகியத்தின் மூலம் உலக ஆசையிலிருந்து விடுபட்டு எவ்வாறு தன் ஆன்மாவின் உண்மையான சுகத்தை அடைந்தாள் என்பதை பார்த்துவிட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவன் உடைமைகளை சேர்க்காமல் வாழ்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் ஆன்மாவின் நிஜமான சுகத்தை அடைகிறான். இந்த உன்னதமான கருத்தையே அந்த அவதூற பிராமணர் இப்போது விளக்குகிறார். நெக்ஸ்ட் அபரிகிரகம் அப்படிங்கிறத எந்த குரு கிட்ட இருந்து கத்துக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அபரிகிரகம் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம நிறைய சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? எல்லாத்தையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு எனது எனதுன்னு எல்லாத்தையும் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அல்லவா? அதற்கு அபரிகிரகம் அப்படின்னு பேரு. இல்லன்னா அதுக்கு பரிகிரகம். சாரி அப்படி இல்லாம
பரிக்கிரகம்னு பேரு. அபரிக்கிரகம்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத தத்தாத்திரேயர் யாரிடம் கற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பரிக்கிரகம்னா சொத்து சேர்க்கிறது, அபரிக்கிரகம்னா சொத்து சேர்க்காம வாழ்றது. பிராமணர் கூறினார், மனிதர்களுக்குள் எதன் மீது அதிக விருப்பமும் பற்றும் இருக்கிறதோ அந்த பொருட்களின் சேர்க்கையே அவதிக்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது. எவன் எதையும் சேர்க்காமல் பற்றற்று வாழ்கிறானோ அந்த எல்லையற்ற பேரின்பத்தை அடைகிறான். பர்டிகுலர் என்ன சொல்றாரு, பியூட்டிஃபுல், ஒரு பெரிய சத்தியமான உண்மை. எது எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அவனே வேட்டு, அதனாலதான் ஆப்பு, அதனாலதான் உனக்கு எதுக்காக நீ ஏங்கி தவிக்கிறியோ, எதை நீ அடைக்கணும்னு துடிக்கிறியோ, அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஆப்பு தான் அப்படிங்கிற. சரியா? பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணு பின்னாடி 4 வருஷம் 7 வருஷம் சுத்தின கதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோங்க. 7 வருஷம் நாங்க காதலிச்சோங்க, கல்யாணமாய் 1 மாதம் கூட ஆகல, 2 அடிச்சுக்குது. சரியா? இப்ப பிடிச்ச பொருள் தானே, பிடிச்ச பொருள் கைவசம் வந்துருச்சு இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதானே. ஆகாது. தெளிவா சொல்றாரு, எதன் மீது அதிக விருப்பம் இருக்கிறதோ அந்த பொருட்களின் சேர்க்கை அவதிக்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது. இது நான் பெண்கள் அப்படிங்கறத மட்டும் சொல்லல, நீங்க அக்ரணி பொருட்களை கூட எடுத்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு, நீங்க செல்போனுக்கு ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒண்ணு, ஏது ஒண்ணுக்கு நீங்க ஆசைப்பட்டு அது கைக்கு கிடைக்கலன்னாலும் ஒரு அவஸ்தை, கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் அது அவஸ்தையாகத்தான் இருக்கும். அது எப்படிங்க? பிடிச்ச பொருள் தானே, அதை நாங்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே இருப்போம், அது எதுக்கு நாங்க அவஸ்தைப்பட போறோம் அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் அடிக்ஷன். இந்த பிங்களே எக்ஸாம்பிள் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ கையில வச்சிருக்க, சந்தோஷமா இருக்கும் போது அதுவே ஒரு கட்டத்துல வெறுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப வெறுக்கல இல்லை எனக்கு, சரி இப்ப வெறுக்கல, சரி. இப்ப நீ மும்மரமா மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்க அம்மா எனக்கு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடியல இல்ல, உன்னால அதை விட்டுட்டு போக முடியல. பிடிக்க வேண்டியதா அமைந்துவிடும் என்ற ஆஸ்பெக்ட்லயும் நீ சிந்திக்கலாம். அதே மாதிரி பிடிச்ச பொருளே ஒரு நாள் வெறுக்க ஆரம்பிக்கும், அது இன்னும் அதை விட வேதனையாக இருக்கும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க அதை திங்க் பண்ணிக்கணும். அதனால எவனும் எதையும் சேர்க்காமல் எவன் வாழ்கிறானோ அந்த ஞானிதான் எல்லையற்ற பேரின்பத்தை அடைகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. படிக்கும்போது எல்லாரும் நல்லா தான் படிக்கிறாங்க. யாராவது 1 கோடி ரூபாய் கையில கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போறாங்க? எதையும் சேர்க்காமல் பற்றற்று வாழ்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளா போய் சம்பாதிக்க கூடாது, எவனாவது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு அந்த பக்குவம் வந்திருக்குன்னு நீங்களா செக் பண்ணிக்கோங்க. அவதூத பிராமணர் யதுமனனிடம் கூறுகிறார், எவனிடம் பொருட்களின் சேர்க்கை இருக்கிறதோ அவனுடைய துன்பமானது இரவும் பகலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது. The more and more you occupy, the more and more you have to suffer அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்லிட்டாரு? வீடு வச்சிருக்கான்றதுனால வீட்டை கட்டிட்டு அழுதுட்டு இருக்காரா? ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பண்ணிடணும், அதை ஆகணும் ஆகணும், வேற பயம் பதட்டம். நான் எங்க இருந்தாலும் அப்படிதான் இருப்பேன். என் வீடு அப்படின்னு, நான் வாடகை வீட்டுல இருந்தாலும் அப்படிதான் இருந்தேன், இங்க இருந்தாலும் அப்படிதான் இருக்கேன். அவன் இங்க இருந்து நான் நீட்டா இருக்கணும், எல்லாரையும் எங்க போனாலும் பற்று வைப்பேன்ற கேஸ். ஒரு சிலர் நான் சொந்த வீடு மட்டும் பற்று வைப்பாங்க, நான் எல்லா வீட்டு மேலேயும் பற்று வச்சிருவேன் அப்படிங்கிற கேஸ். வீடு பற்றுலாம் இல்ல, கிளீனிங் பற்று, எங்க போனாலும் ஏதோ ஒரு பற்று வை. சரியா? சரி, இப்படி பற்று என்பது துன்பத்தையே கொடுக்கும் என்று தெரிந்தாலும் நாங்கள் பற்றை விட மாட்டோம் என்று கொக்கரித்துக் கொள்பவர்கள் இவர்கள். சரியா? கிளீனிங், இந்த கிளீனிங் பற்று அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே கிளீன் பண்றவ தன் உடம்புங்கிற வீடை கிளீன் பண்ணாமல இருப்பா, பயங்கரமா கிளீன் பண்ற.
இன்னும் ஒரு லகு சங்க பிரச்சாலனா பண்ணது கிடையாது. நாங்க வெளிப்புற கிளீனை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். உட்புற கிளீனிங் எல்லாம் பேசக்கூடாது. அது மனசையும் சரி உட்புற உறுப்புகளையும் சரி. நாங்க வெளியில மட்டும்தான் சுத்தமா இருக்கும். எங்களுக்கு எதுல லாக்கோ அதுலதானே நாங்க பண்ண முடியும். எங்களுக்கு இல்ல உள் உறுப்புகளை கிளீன் பண்றதுக்கு லாக்குன்னு சொன்னோமா இல்ல மனதை கிளீன் பண்றதுல லாக்குன்னு சொன்னோமா? கிளீன் என்னது? அது என்னது? சௌச்சம் அப்படின்னு நினைச்சிடாதே. ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்ண சௌச்சம் எல்லாம் கிடையாது. சும்மா வெளியில சுத்தமா இருக்கணும். வெளியில சுத்தமா இருக்கணும்ன்ற லாக்கு இருந்து தொலை வேணாங்கல. நம்ம வீட்டுல இருக்கும்போது இருந்து தொலை. எங்கேயோ வாரிக்கு போறோம், அங்க போறோம், ஒரு சில நாள் வந்து குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, இல்ல தண்ணி இல்லாம போகும், இவ்வளோண்டு தண்ணியில குளிக்க வேண்டியது வரலாம். என்னமோ வரும் இல்ல. அப்போ கூட ஏன் எப்படி போனாலும் எனக்கு என்ன, ஏன் சுத்தமா இருக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல சுத்தமா இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்டா. ஏன்னா பாத்ரூம்குள்ள நியூடா இப்படி வேணா தேய்ச்சி குளிக்கலாம். இங்க கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா குளிக்கணும்ல. எனக்கு ஏன் லாக்கு தான் முக்கியம். இல்ல இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்கன்றது உண்மையிலேயே வேதனையா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆனா அவளுக்கு சந்தோஷமா இருக்கு பாரு. நமக்கு வேதனையா இருக்கு, அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சுத்தம் இல்லாத சந்தோஷப்படுறீங்க, அதே மாதிரி நான் சுத்தத்துல சந்தோஷப்படுறேன். இதுல என்ன சுத்தம் இல்லாத நீங்க சந்தோஷப்படுறீங்கல்ல, அது ஒரு லாக்கு தானே. சரி சரி. ஏன் கிருஷ்ணா நீ சொன்னா தப்பாக இருக்குமா? துன்பமானது இரவும் பகலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போகும். இந்த மோர்தி ஆக்குப்பை, இந்த மோர்தி பற்று எந்த அளவுக்கு நீ வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுவே அப்படிங்கிறது. குடும்பத்தின் மீது வைத்த பற்றினால் அந்த புறா இப்பதான் வந்து ஆனா அடுத்த குரூவுக்கு போகலை. விளக்கமா ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. கபோத புறா ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இந்த பற்று வச்சா எவ்வளவு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எக்ஸாம்பிள் மறுபடியும் காட்டுறாரு. எவ்வாறு தன் புத்தியை இழந்து அழிந்தது என்பதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்போது தனி ஆளாக இருந்து கொண்டு பொருட்களை சேர்க்கிறார்களே, அவர்களும் அதே போன்ற சம்பத்தை அடைவார்கள். அபரீகிரகத்துக்கும் கபோத பறவையே எக்ஸாம்பிளா காட்டுறாரு. இப்போ பற்று அப்படிங்கறத மட்டும் ஜெனரலா காட்டுறாரு. சோ அங்க வந்து உறவு பற்று, இங்க வந்து பொருள் பற்று, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு கபோத பறவையே அபரிகிரகத்துக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாரு. ரெண்டுமே இருக்கும்னா ரெண்டுமே அபரிகிரகம் நம்ம ப்ரொசஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்ப நம்மளோட அம்மா வந்து பையனை, மனைவி, கணவனை, குழந்தைங்களை அந்த மாதிரி ஒரு இல்லறத்தான் தன் வீட்டின் மீது பற்று வைக்கும் போது வெறும் கல்லின் மீதும் மண்ணின் மீதும் அவனுக்கு மமதை ஏற்படுகிறது. ஒரு சிறிய துரும்புக்காகவோ அல்லது இடத்துக்காகவோ சண்டையிட்டு நல்ல உறவினர்களையும் நண்பர்களையும் எல்லாம் அவன் இழக்கின்றானே. இதெல்லாம் அன்றாடம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நண்பர்களுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பக்கத்து வீட்டுக்காரண்டு கூட சண்டை, அரடி மண்ணுக்காக நம்ம சண்டை போடுறது. இதெல்லாம் உலக பந்தங்கள் இல்லாத ஒரு துறவி கூட சொத்து சேர்க்கை எவ்வாறு ஆசையை தூண்டுகிறது என்று பாருங்களேன். சீடர்களின் கூட்டத்தை உருவாக்குவது அவருக்கு ஒரு தூண்டிலாக மாறுகிறது. நூல்களையும் சாஸ்திரங்களையும் சேகரிப்பதன் மூலம் மடம் கட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் வளர்கிறது. நான் நிறைய தடவை இது மாதிரி சொல்லியிருப்பேன். முற்றிலும் திறந்தவனுக்கு கூட அந்த ஆசிரமத்துல லாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டா நான் அதுக்கு பண்றேன் எதுக்கு பண்றேன்னு சொல்லிப்பானே தவிர, பட் கடைசியில் அவனை என்ன பண்ணிட்டு இருக்கான், சொத்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மடத்து சீடர்களை திருப்திப்படுத்தவும் அவர்களின் தேவைகளை கவனிக்கவும் இந்த துறவி மிகவும் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுகிறான். இதனால் தான் உண்மையான பற்றற்ற ஞானிகள் இத்தகைய உடைமைகளை சேர்ப்பதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுகிறார்கள். கடைசியில என்ன ஆகும்? எல்லா நேரமும் பணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. கடைசியில கஷ்டம்தான் வரும். இதுக்கு நீ ஏன் சேர்க்கணும்? நான் 10 சீடர்களை சேர்த்துக்கிறேன், நான் மடம் கட்டுறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அது பண்றேன்னு பணம் சேர்க்க வேண்டியது இருக்கு. பணம் வரும் கேரண்டி எல்லாம் கிடையாது. இப்ப வரலன்னா பயங்கர மணி அழத்தான் போற. அந்த மடத்தின் மீதான பேராசையினாலும் சீடர்களின் கூட்டத்தினாலும் அவர்களுக்குள் தானாகவே சண்டைகளும் பொறாமைகளும் உருவாகின்றன. சொத்து சேர்க்கை என்பது சந்நியாச தர்மத்திற்கே முற்றிலும் எதிரானது. டோட்டலாவே வந்து சந்நியாச தர்மத்திற்கு முற்றிலும் எதிரானது சொத்து சேர்க்கை அப்படின்றது. அபரிகிரகத்தை பத்தி தான் நிறைய சொல்லிட்டே வர்றார். ஆக்சுவலா பிசினஸாவே இப்ப மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சேவை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியாத ஒரு பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், இந்த தெருவில் ஒரு கோயில் இருக்கு போல, அந்த தெருவில் ஒரு கோயில் இருக்கு போல. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங்ல இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கான். அங்க உட்காந்து பேசுறவங்களை கவனிக்கிறான். டேய், அந்த கோயில்ல இப்போ கூட்டம் ஜாஸ்தி வருதா, நம்ம கோயில்ல கூட்டம் ஜாஸ்தி வருதா அப்படிங்கிறானா.
உடனே என்ன பண்ணா நம்ம கோயில்ல கூட்டத்தை கிளப்பலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றாங்களாம். அப்புறம் வருமானத்தை கூட்டுறதுக்கு அந்த கோயில்ல அவன் இப்படிதான் அப்படி பண்றான்னா, இந்த நெய் விளக்கு போடுவாங்கல்ல, அதுல மட்டமான என்னத்தையோ ஒரு டால்டாவை என்னத்தையோ போட்டு நெய் விளக்குன்னு வித்துருவாங்க. சோ இதை எப்படி நம்ம கொடுத்தா நமக்கு வருமானம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னென்ன பக்தர்கள் கிட்ட இருந்து நம்ம பணம் வசூல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணா வசூல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களாம். என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தினா நமக்கு நிறைய டொனேஷன் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்களாம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவனை விட நம்ம தூக்கி காட்டணும்டா, இந்த தடவை நம்ம கோயில் தான்டா ஜெயிக்கணும் அப்படிங்கிறானா. என்னடா நடக்குதுங்கன்னு அவனுக்கு பயங்கர ஆச்சரியமா போயிட்டு, இதுன்னா கோயிலா இல்லைன்னு இந்த பிசினஸ் பேசணும், அந்த பிசினஸ்காரனை விட நான் ஜெயிக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு பிசினஸ் மேன் பேசுவானோ அப்படியே இருந்ததுங்க அவங்க பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஷேர் பண்ணியிருந்தான். அப்படித்தான் இன்னைக்கு எல்லா மடங்களும் மாறிடுச்சு. ஒரு அநாதாசிரமத்துக்கு போனோம். அங்க பார்த்தா நான் என் குழந்தைங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் தெரியுமா, எந்த அநாத ஆசிரமத்திலாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானா, நான் என் குழந்தைங்களை அப்படி படிக்க வைக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறான். என்னையா இது, சரி அதுக்கு என்ன இப்போ, என்ன மாதிரி ஆசிரமம் எவனும் நடத்த முடியாது, நீ நடத்துறது 4 பேருக்கு சேவை செய்யறது, அதுல எதுக்கு உனக்கு இதுல பெரியோ நடத்திடுவானா, என்ன மாதிரி என்ன விட அவன் நடத்திடுவானா, எங்க அவனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்க சொல்லு பார்க்கலாம் அவன் குழந்தைங்களை. இவனே பிச்சை எடுத்து டொனேஷன் வர்ற டொனேஷன்ல தான் இவன் என்னமோ சம்பாதிச்சு என்னமோ சிபிஎஸ்இ படிக்கிற வைக்கிற மாதிரியே அவன் பேசிட்டு இருக்கான் பாரு. வர்ற டொனேஷன் வச்சுதான் இவன் ஏன் குழந்தைகளை காப்பாத்திட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே என்ன, நான் சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால டொனேஷன் அதிகமா வருது, அதனால சிபிஎஸ்இல படிக்கிறேன். நம்ம இவனுக்கு என்னமோ பெரிய ஆசை மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இன்னொரு ஆசிரமத்துக்கு போனேன். அங்க போனா சும்மா ஹை ஃபையா ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்டு அரண்டு விழுற மாதிரி இருந்தது. என்னங்கடா அச்சா, உண்மையிலேயே ஆசிரம அதிகாரிக்கு அநாத குழந்தைகள் மேல இவ்வளவு பற்றா, ஏதோ சாப்பாட்டுக்கு போடணும்னு நினைக்காம வகை வகையா போடுறானே, நல்ல ஆசிரமம் தான் போல அப்படின்னு நினைச்சா, அங்க பின்னாடி போய் பேக்ரவுண்ட்ல பார்த்தா, நாங்கள் எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு போடுகிறோம் தெரியுமா, ஆதலால் டொனேஷன் கொடுங்கள். ஓஹோ, டொனேஷன் கலெக்ட் பண்றதுக்கு இது ஒரு வகையா, அப்போ இப்படியெல்லாம் பண்ணாதான் நமக்கு டொனேஷன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அது கடைசியில் பிசினஸா மாறி போயிடுச்சு சரியா. சோ இந்த மாதிரி ஆசிரமங்கள், கோயில்கள், மடங்கள் இவைகள் எல்லாம் சேவைக்கு என்று ஆரம்பித்து, ஞான முன்னேற்றத்திற்கு என்று ஆரம்பித்து, அது ஞான பின்னேற்றமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஒருவன் சொத்து சேர்க்கையை வென்று விட்டதாக நினைத்து தன் கோவணத்தை கூட துறந்து விட்டு நிர்வாணமாக மாறலாம். ஆனால் அவன் தலையில் ஒரு குடத்தை சுமந்து கொண்டு நான் நட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற தொடங்கினால், யாராவது அவன் வளர்க்கும் மரத்திலிருந்து ஒரு இலையை கிள்ளினால் கூட அவன் கோபத்தோடு சண்டைக்கு போகிறான். எனவே சொத்து அல்லது பற்று என்பது அந்த எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது மனிதனை துயரத்தில் ஆழ்த்தும் ஒரு பெரிய விலங்கா. இப்படி எல்லாம் ஆட்டி படிக்குது பாரு. திறந்துட்டானா, கோமணத்தை கூட திறந்துட்டானா. அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம சும்மா தானே இருக்கோம், இப்படி 4 செடி வளர்க்கலாம் அப்படின்னு ரோட்ல வளர்த்துருக்கேன். அந்த செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. எவனோ ஒருத்தன் அதை போய் பறிக்க, நான் வளர்த்த செடியை நீ யாரா படிக்கிறதுக்கு அப்படின்னா அங்க போய் சேர்த்துக்கிட்டான். எனது வந்துருச்சு, இந்த செடிங்கள்லாம் எனது ஆயிடுச்சு, என்ன பண்றது, கோமணத்தை விட்டுட்டே பெரிய செடியை சேர்த்துக்கிட்டு இல்லை, என்ன பண்றது. யாராவது அவன் வளர்க்கும் மரத்திலிருந்து ஒரு இலையை கிள்ளினால் கூட அவன் கோபத்தோடு சண்டைக்கு போகிறான். எனவே சொத்து சேர்ப்பது எவ்வளவு பெரிய வில்லன் என்று புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் ஆசையோடு எதை எதை சேர்க்கிறானோ அது அவனுக்கு துன்பத்தையும் சண்டையையும் மட்டுமே தருகிறது. இந்த உண்மையை அன்றாடம் கண்முன்னே கண்ட பிறகும் மனிதனுக்குள் வைராகியம் பிறப்பதில்லையே பாருங்கள். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படிங்கிறது அப்படியே இந்த ஸ்லோகம் வெளிப்படுத்துகிறது. சோ எந்த அளவுக்கு நீ பொருளை சேர்க்காம விடுறியோ அப்போ அதனால வரக்கூடிய துன்பங்கள் இருந்த விடுதலை. இது அப்படியே உள்டா, எந்த அளவுக்கு சேர்க்கிறியோ அதனால நீ துன்பப்படணும் அப்படிங்கிறார். பொருட்களை சேர்ப்பதால் உண்டாகும் இத்தகைய விளங்களை கண்டுணர்ந்த உண்மையான ஞானி எல்லாவற்றின் மீதான பற்றையும் முற்றிலுமாக துறந்துவிட்டு அஹிஞ்சனன் என்னும் உன்னத ஆன்மீக பாதையில் நடக்கிறான். எதுவும் மற்றவன் அப்படிங்கிறதுக்கு அஹிஞ்சனன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கான்ப்பா. அதனால ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நம்ம இதுல சொன்னோம்ல, விசார சாகர்ல இந்த சிஷ்யனுடைய தகுதி என்ன சொன்னார்,
இருக்கிறது எல்லாத்தையும் அவன்கிட்ட என்ன சொத்து இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கிட்ட கொடுத்தது. எங்கேயாவது கொடுத்துடணும், இல்லைன்னா குரு கிட்ட கொடுத்துடணும். இப்போ எம்டி ஹேண்டா தான் குரு கிட்ட போகணும். அவனை ஒரு பைசா கையில வச்சுக்கிட்டு போக கூடாது. சாப்பாடே வந்து கிடைச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரா ஏதாவது முதல்ல எல்லா சொத்தையும் விட்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் அவர் அனுப்புவார், போ 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வா அப்படின்னு. பிச்சை எடுத்துட்டு வந்த உணவை அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவரா பார்த்து கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா பண்ணி கடை என்ற ரேஞ்சுக்கு நம்ம அதில் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதுதான் இங்கேயும் வலியுறுத்துறாரு. ஸோ டோட்டலி யூ ஷுட் நாட் ஹேவ் எனிதிங் இன் யுவர், உனக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தப்படுகிறது. அனைத்து சேர்க்கைகளிலும் மிகவும் ஆபத்தானது இந்த உடல் மீது வைக்கும் பற்று, தேகாபிமானம். ஒட்டுமொத்தமா இதில் பற்று அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கொண்டு வராரு. என்னும் விலங்காகும் இந்த உடல் நிலையற்றது, பொய்யானது என்பதை தன் விவேகத்தினால் உடை தெரிபவனே உண்மையான சிறந்த ஞானியாகும். எனக்கு எல்லா பற்றுமே மாயான்னு சொன்னா போயிடும். உடல் மட்டும் இல்ல, எல்லா பற்றுக்கும் ஒரே தீர்வு. நான் டெய்லி அதானே பேசிட்டு இருக்கேன். Unless and until you don't understand it's a maya, how could you come away from it அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். தேகப்பற்றுக்கு அதை சொல்றாரு. ஸோ ஏன்னா தேகம் தான் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பற்று. அதை தூக்கணும்னாலே அகெயின் த சேம் மாயா அப்படிங்கிற நாலேஜ் தான் உனக்கு வேணும். பொய்யானது என்பதை தன் விவேகத்தினால் உடை தெரிபவனே உண்மையான சிறந்த ஞானியாவான். எப்போது உடல் மீதான பற்று பொய்யாகி போகிறதோ அப்போதே அவன் எல்லையற்ற பேரின்பத்தின் வாசலுக்கு வந்து விடுகிறான். எதற்கும் முடிவே இல்லாத என்றும் அழியாத அந்த தன் ஆன்மாவின் உண்மையான சுகத்தை அவன் அடைகிறான். ரிப்பீட்டர்லி சேம் திங் வந்துட்டு இருக்கு. பொருட்களை சேர்ப்பது என்பது துன்பத்தை தரும் என்ற இந்த உண்மையை நான் இப்பதான்ப்பா வர்றாரு, இவ்வளோ நேரம் அடுத்த குரு வந்துட்டாங்க. குரற பறவை, மீன் கொத்தி பறவையாப்பா. குரற பறவையை என் குருவாக கொண்டு எப்படி கற்றுக்கொண்டேன் என்ற கதையை உனக்கு விரிவாக சொல்ல போகின்றேன் என்று அவதூறர் லேசான புன்னகையோடு கூறினார். மரம் கொத்தி பறவை தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன மீன் கொத்தி பறவை? மீன் கொத்தி பறவை அதுதானா கிங்ஃபிஷர் அப்படின்னு ஒரு நம்ம கூட பார்த்தோம்ல நாங்க. ஆமா, நல்ல பெருசா இருக்கும். ஏன் நல்ல பெருசா, அதுதானே கிங்ஃபிஷரு. அப்படியா? ஆமா, சரி பார்க்கலாம். இதை கேட்ட எதுமன்னன் தன் மனதில் ஆச்சரியம் அடைந்தான். அவன் தனக்குள் நினைத்தான், நானும் நாட்டின் மீதும் ராஜ்யத்தின் மீதும் பற்று கொண்டு சிக்கி கிடைக்கிறேன். இந்த உடலின் மீதான பற்றால் சிறைப்பட்டு கிடைக்கின்றேன். நான் கண்டிப்பாக பற்றை துறக்க வேண்டும். அதனால அவர் எப்படி கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நம்மளும் கத்துக்கிட்டு துறக்கலாம் அப்படின்னு நம்ம மன்னன் முடிவு பண்றானாம். இது என்னன்னு சொன்னாங்க? எது மன்னன் அவனுக்குள்ள, ஐயோ நான் ராஜ்யத்துல வச்சுக்கிட்டு உடல் மேல எல்லாத்தையும் பற்று வச்சிருக்கேனே, நானும் இதை தூக்கணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வாறு மன்னனுக்குள் வைராகியம் பிறந்தது. அவன் எல்லாவற்றையும் துறக்க தயாரானான். குருவின் உபதேசத்தை கேட்பதாலேயே அவன் பாக்கியசாலியாக மாறினான். மேலும் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவனாகவும் ஆனான். இன்னும் குரற இந்த மீன் பத்தி பறவை வரல. அதுதான் அதுக்குள்ள என்ன? பொருட்களை துறைப்பதை பற்றியும் பற்றற்ற நிலையை பற்றியும் தன் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்காக மன்னன் இப்போது அவதூதரின் சொற்களை மிகுந்த மரியாதையுடனும் கவனத்துடனும் கேட்க தொடங்கினான். தத்தாத்திரேயர் கதை தானே வந்துட்டு இருக்கு. மன்னனே கவனமாக கேள். இப்போது புறா பறவையின் குணத்தை பற்றி சொல்கிறேன். அந்த பறவை எவ்வாறு தன் உடல் மீதான பற்றை துறந்து தன் கர்வத்தை முதலில் வெற்றொழித்தது என்பதை பார்க்கலாமா? ஒரு பலசாலி குறா பறவை ஒரு துண்டு இறைச்சியை கவ்வி கொண்டு வந்தது. சரி, குரற பறவை அதை நிம்மதியாக அமர்ந்து தின்பதற்காக ஒரு மரத்தின் உச்சி கிளையை தன் இருப்பிடமாக கொண்டு அமர்ந்தது. அப்போது இறைச்சி கிடைக்காத பிற பெரிய பறவைகள் எல்லாம் அந்த இறைச்சி துண்டின் வாசனை பிடித்து அங்கே ஓடி வந்தன.
வாயில் இறைச்சியோடு இருந்த அந்த பறவையை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு தங்களின் கூர்மையான அழகுகளால் குத்தி குத்தி தாக்கத் தொடங்கின. நாற்புறம் இருந்தும் எழுந்த அடிகளால் அந்த பறவையின் உடல் முற்றிலும் காயம்பட்டு வேதனை அடைந்தது. வலியால் அலறலாம் என்று நினைத்தால் வாயில் இறைச்சி துண்டு இருந்ததால் அதனால் வாயை திறக்க கூட முடியும். தன கொத்து வாங்கினாலும் நாங்க விட்டுடுவோமா அப்படின்னு அதுவும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. சரியா, ரொம்ப பிடிச்சா ரொம்ப வாங்கித்தானே ஆகணும். வாயில் இருக்கும் இறைச்சியை அது விடாமல் கெட்டியாக பிடித்திருந்ததால் மற்ற பறவைகள் அதன் கண்கள், முதுகு, வயிறு என்று எல்லா இடங்களிலும் கொடூரமாக குத்தின. இதனால் அதன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அளவுக்கு அது பெரும் சங்கடத்தில் சிக்கியது. ஆனாலும் நாங்க விடமாட்டோம்ல. தன் உயிர் பிரியும் நிலைக்கு வந்த அந்த வினாடியில் அந்த பறவைக்கு ஒரு நல்ல புத்தி ஒளிந்தது. அது தனக்குள் நினைத்தது, அந்தோ என் துன்பங்கள் அத்தனையோடுக்கும் மூல காரணம் இந்த அற்பமான இறைச்சி துண்டுதானா? பேராசையினால் அல்லவா இதை நான் கவிக்கொண்டிருக்கின்றேன். இந்த இறைச்சி துண்டை கீழே துப்பாத வரை இந்த துஷ்ட பறவைகளிலிருந்து என் உயிர் தப்பாது என்று தன் விவேகத்தின் துணையோடு சிந்தித்தது. அது உடனடியாக அந்த இறைச்சியை தன் வாயிலிருந்து கீழே உதிர்த்து துப்பியது. அது இறைச்சியை கீழே போட்டு அடுத்த கணமே மற்ற பறவைகள் அனைத்தும் அந்த இறைச்சியை நோக்கி பறந்து சென்றன. அப்போது அந்த பழைய பறவையை திரும்பி பார்க்க கூட ஒருவருமே இல்லை. அது உடனடியாக தன் துயரங்கள் நீங்கி மிகுந்த நிம்மதி அடைந்தது. அதன் பிறகு அந்த பறவை ஒரு மரக்கிளையில் சுகமாக நிம்மதியாக அமர்ந்து ஓய்வெடுத்தது. அந்த ஆசையை விட்டொழித்ததால் அதன் அந்த கரணம் அளவற்ற அமைதியையும் பேரானந்தத்தையும் அடைந்தது. அவதூறு கூறுகிறார், மன்னனே, இந்த உன்னதமான பாடத்தை கற்றுத் தந்ததால் நான் அந்த பறவையை என் சிறந்த குருவாக ஏற்றுக்கொண்டேன். தேக அபிமானத்தை சொன்னேன்னு சொன்னாரு, அப்புறம் இறைச்சி துண்டுன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா எவ்வளவு அடிபட்டாலும் உடம்புக்கு எவ்வளவு அடிபடுது, ஆனா ஆசை இருந்தது இல்ல. எவ்வளவு தேகத்து மேல ஆசை இல்லடா, இறைச்சி மேல ஆசை இல்ல சொல்லியிருக்காரு. இதுல வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இதுல வந்து தேகத்துக்கு தேகம் எவ்வளவு ஆசைப்பட்ட எவ்வளவு அடிபட்டாலும் ஆசையை விடாத ஒருத்தன். என்ன மாதிரி கேரக்டருக்கு தேகம் நல்லா இருந்தா போதும் ஆசையை விடுறது இன்னொருத்தன். ஆசையே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசை வச்சுட்டானா தேகத்துக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வேகாதமா போயிட்டா அந்த ஆசையை நோக்கி தானே போவோம். அப்பயும் அதுதான் இந்த கதை. பட் தேகாபிமானத்தை நான் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. இரு பாப்போம். பொருட்கள் மற்றும் ஆசைகளை சேர்ப்பது பரிகிரகத்துக்கு ஓகே. பொருள் சேர்த்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத நான் இந்த குரர பறவையில இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்னா ஓகே தான். பொருட்கள் மற்றும் ஆசைகளை சேர்ப்பது என்பது எத்தகைய துன்பத்தை தரும் என்பதை அது எனக்கு காட்டியது. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப பரிகிரகத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ பரிகிரகத்துக்கு நாம வந்து யார குருவா எடுத்துக்கணும் அப்படின்னா குரர பறவையை குருவா எடுத்துக்கோங்க. சேர்த்தேங்கன்னா சேர்த்தேங்கன்னு புரிஞ்சுக்கணும். பணத்தை சேர்த்தேங்கன்னா நம்ம குரர பறவை மாதிரி எடுத்துக்கிடுவோம்ப்பா. அதுதானே சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறோம்னா. ஆமா, நிறைய பேர் அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு லம்சமா அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பிக்சட் டெபாசிட்ல போட்டோமா நிம்மதியா ஜாலியா இருந்தமா அப்படின்றான். எப்படி நிம்மதியா ஜாலியா இருந்தா நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன கரெக்ட்? அப்படியா சொல்றான்? ஏன்டா அப்படியே சொல்லிட்டு இருக்கியாக்கா? சொன்னா எப்பயுமே என்கிட்டதான் காசு கேட்பான். இல்ல அது கேள்வி எவ்வளவு திமிருக்கு கேட்க உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது. இல்லாதவன்ட்டு தானே கேட்க முடியும். நாங்க எவ்வளவு தெளிவா இருக்கோம் பாரு. உங்களுக்கு என்ன நிறைய வச்சிருப்பாருப்பா, என்கிட்ட இருக்காது. என்கிட்ட கேக்குறது சரி விடு விடு, நம்ம சப்ஜெக்ட் மாதிரி போறோம். ஒரு துண்டு இறைச்சியை கவ்வியிருந்த குரர பறவை இறைச்சி இல்லாத மற்ற பலசாலி பறவைகள்
தாக்கின. ஆனால் அந்த பறவை இந்த இறைச்சியை தூக்கி எறிந்தவுடன் எல்லையற்ற சுகத்தை அமைதியை அடைந்தது. இந்த உலகியல் இன்பங்கள் எனப்படும் இறைச்சி துண்டின் மீது மனிதர்களுக்கு தீராத ஆசை இருக்கிறது. இதனால் மனிதன் பிறவி பெருங்கடல் என்னும் வலைக்குள் சிக்கி காலம், அதாவது மரண பயம் அவன் விழுங்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காமம், குரோதம். ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்போ பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு அமௌண்ட் போட்டு சேஃபா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேர் இஸ் தி சேஃப்டி ஃபார் அ மேன்கைண்ட்? வேர் இஸ் தி செக்யூரிட்டி ஃபார் அ மேன்கைண்ட்? அதாவது இன்னைக்கு நீ வந்து மொபைல்ல ஜிபே வந்தாச்சு, அது வந்தாச்சு, இது வந்தாச்சு, என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் உருவிட்டே தான் இருக்கான். சரியா? இந்த சேஃப்டி, பேங்கே சேஃப்டி இல்லைன்னு ஆயிடுச்சு. பேங்க்லயே கொள்ளையடிச்சு போயிடலாம். எங்க போய் வைப்ப? திரும்ப திரும்ப சொல்றது என்ன? வாயில கட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து கொத்திட்டு போயிட்டான். நீ எங்க போய் சேஃப்டி பண்ண முடியும்? நோ செக்யூரிட்டி, எதுவுமே இல்லை அப்படிங்கிற பயம் தானே வரும். சேர்க்க நீ பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா பயம் இல்லை, அதுக்கும் கேரண்டி இல்லை அப்படிங்கிறேன். மற்ற டெபாசிட்ல வேணா பயப்படலாம்ப்பா, எஃப்டில போட்டா பயம் இல்லை, அதுக்கும் கேரண்டி இல்லை, எதுக்குமே கேரண்டி இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காமம், குரோதம் போன்ற பலசாலி பறவைகளும், தம்பம், தர்ப்பம், மதம், ஆச்சரியம் போன்ற பறவைகளின் கூட்டமும் உலக இன்பங்கள் என்னும் நச்சு இறைச்சியின் மீது ஆசை வைக்கும் ஜீவன்களை இறுதி வரை குத்தி கொடைக்கின்றன. எப்படி ஈக்குவேட் பண்ணியிருக்காருன்றத கவனமா கவனிங்க. காமம், குரோதம், எந்த பறவை வந்து இதை குத்துச்சு, இங்க ஈக்குவேட் பண்றது என்னன்னா, நீ வந்து உள்ள வச்சுக்கிட்ட அப்படின்னா அந்த குத்துன பறவைக்கு பேர் என்ன? ஒண்ணு காமம், இன்னொன்னு குரோதம். ஏன்னா அது வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும், பரிக்கிரகம் இருக்கிற வரைக்கும் காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், தம்பம் இருக்கும், தர்ப்பம் இருக்கும். பகட்டு, தம்பம்னா பீத்தல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. தர்ப்பம் அப்படின்னா கர்வம், ஈகோ. அப்புறம் மதம், ஆச்சரியம் சொல்லவே வேணாம், பொறாமை, கோபம் போன்ற பறவைகளின் கூட்டம். சோ இங்க வந்து பலசாலி பறவைகள் இதுல கொத்துனதுன்றது எதோட ஈக்வேட் பண்ணிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உலக இன்பங்கள் எனும் நச்சு இறைச்சியின் மீது ஆசை வைக்கும் ஜீவன்களின் இறுதி வரை குத்தி உடைகின்றன. உலக இன்பத்துக்காக இந்த மாதிரி பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்படும் போது இந்த பறவைகள் எல்லாம் வந்து, அதாவது காமம், குரோகம், மதம், ஆச்சரியம், இந்த பறவைகள் வந்து குத்தி காயப்படுத்தி சீரழிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் சேர்க்க ஈகோ வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. எப்போது ஒருவன் இந்த உலக ஆசைகள் என்னும் இறைச்சியை துறக்கிறானோ அப்போது அவனுக்குள் ஆத்ம ஞானம் பிரகாசிக்கிறது. அதன் பின்னர் காலத்தின் பயம் அவனை அணுகுவதில்லை, எங்கும் பேரானந்தம் மட்டுமே நிற்கிறது. ஆப்போசிட்டான பாயிண்ட், உனக்கு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நீ வந்து எல்லா ஆசையும் துறக்கணும். அப்ப நீங்க எங்கேயும் ஒரு டவுட்டை கேட்கலாம், அப்படி என்னங்க நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா அப்பதானே பயம் அதிகமா வரும் அப்படின்னா, ஆசைகள் இருக்கிறவனுக்கு தான் பணம் வேணும். ஆசைகளே இல்லை அப்படின்னா பணம் எதுக்கு? நான் ஒரு சில நேரங்கள்ல தீபிகாட சொல்லிட்டு இருப்பேன், பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்தா கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சா ஏன்டா கஷ்டப்பட போறான் அப்படின்னா, ஆலந்தியில இருந்தா பிச்சைக்கு கூட கஷ்டம் இல்லை, அதுவும் முட்டாள்தனம், அதுவும் ஆசை தானே. ஆலந்தியில ஈஸியா பிச்சை கிடைக்குமோ அதனால சந்தோஷமா வாழலாம், அது ஒரு ஆசை. சோ பிச்சைக்கு ஆசைப்படுறப்பாரு, ஆசையை தொடர்ந்து பிச்சைக்கு ஆசைப்படுறது. அதனால எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். பிச்சை கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொன்னாதானே சந்தோஷமா இருக்க முடியும். ஆலந்தியிலேயே பெர்மனண்டா தங்குறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அவன் தலைவிதி எங்கேயாவது போகட்டும்னா அங்க போய் பிச்சை கிடைக்கலன்னா அப்படின்ற மாதிரி வரும். எதுக்குமே கேரண்டி கிடையாது. பிச்சை கிடைக்குமா ஆலந்தியில, அதனால சந்தோஷமா இருப்பான். இந்த உலக ஆசைகள் அத்தனைக்கும் முதன்மையான வேர் எது தெரியுமா? அதுதான் இந்த தேகாபிமானம் ஆகும். இதை ஒரு சாதகன் விட்டொழித்தால் அவனுக்கு உண்மையான ஆன்ம சுகத்தின் வழி மிக விரைவாக கிடைத்துவிடும். இவர் தேகாபிமானத்தை எப்படி கொண்டு வர்றாருன்னா, மற்ற ஆசைகளுக்கு வேறே தேகம் தான். ஏன் தேகாபிமானம் சொன்னாருன்னு முதல்ல டவுட் கேட்டிருந்த, இந்த எல்லா ஆசைக்கும் மூலம் எங்க இருக்குன்னா இதுதான். இந்த உடம்பு மேல ஆசை இல்லாதவன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். 100 ஆசை வச்சிருக்கா, எல்லாம் இந்த பண்ணிக்குட்டி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேஸ் பண்ணிதான். புரியுதா? என்ன சொல்லல, இல்லை கவலைப்படாது. சோ அந்த இந்த உருவத்துக்கு தான் இத்தனை ஆசை.
இந்த உருவத்தை மையமா வச்சுதான் எல்லா ஆசையும் வருது. இந்த உருவத்துல ஆசை இல்லைன்னா எந்த ஆசையும் தேவைப்படாது இல்ல. சோ அதனால எல்லா ஆசைக்கும் மூலம் இந்த தேகம். அதனால நீ இந்த பரிகிரகத்தை தூக்கிட்ட அப்படின்னா தேகாபிமானத்தையே தூக்கின மாதிரி. ஏன்னா தேகத்துக்காக தானே பரிகிரகம். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும். எதுக்கு? இதுக்குத்தான். இது மேலேயே ஆசை இல்லைன்னா அப்ப எது மேலேயும் ஆசை வராது. ஸோ அதுக்குத்தான் அந்த தேகாபிமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த தேகாபிமானம் ஆகும். அதை ஒரு சாதகன் விட்டொழித்தால் அவனுக்கு உண்மையான ஆன்ம சுகத்தின் வழி மிக விரைவாக கிடைத்துவிடும். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வளராது. சோ சாதகன் அதை விட்டொழிக்கும் போது உண்மையான ஆன்ம சுகத்தின் வழி மிக விரைவாக கிடைத்துவிடும் சொல்லியிருக்காரு. எவன் ஒருவன் உடல் மீதான பற்றை துறக்கிறானோ அவன் எங்கும் நிறைந்த பேரின்பத்தால் நிரப்பப்படுகிறான். எதையும் தன் வசப்படுத்திக் கொள்ளாத பற்றற்ற நிலையே உண்மையான சுகமான வாழ்வாகும். இந்த லட்சணங்களின் மூலமே ஞானிகள் மகிழ்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்காவே அவன் சொரூபத்துக்குள்ளேயே போயிட்டான்ட்டாருப்பா. ஏன்னா தேகப்பற்ற தூக்கிட்டேன்னா ஈகோ போயிடுச்சு. ஈகோ போயிடுச்சுன்னா நீ யாருன்னா பிரம்மம்னு ஃபீல் பண்ணிடுவ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதையும் தன்வசப்படுத்திக்கணும்ன்ற ஃபீலே வராது. பற்றற்ற நிலை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். வேற என்ன, ஞானியாவே மாறிடுவ அப்படிங்கிறாரு. சம்சார ஆசைகளை துறந்தவர்களே உண்மையான சுகத்தின் இல்லத்திற்கு வருகிறார்கள். அந்த பறவை எவ்வாறு இறைச்சியை துப்பியவுடன் அதன் அத்தனை துன்பங்களும் மறைந்ததோ அதுபோலவே இவர்களின் துயரங்களும் அழிகின்றன. அதனால காலகாலத்துல அந்த துப்பிடு இல்லைன்னா குத்தி குதிரை எடுத்து யார் யாரெல்லாம் வாயில வச்சிருக்கீங்களோ, வாயில வச்சிருக்கிறதுன்றது வேற ஒண்ணும் இல்லை, உலக பொருட்கள் மீதான ஆசை. துப்புன்னு அடுத்த செகண்டு நீ கஷ்டப்பட மாட்ட. இவ்வாறு உடைமைகளை சேர்க்காத பற்றற்ற நிலையினால் உண்டாகும் உன்னத சுகத்தை மன்னனுக்கு தெளிவாக எடுத்துரைத்த அவதூறர் அடுத்தபடியாக ஒரு சிறு குழந்தையின் மூலமாக பெற்ற அற்புதமான பாடங்களை விவரிக்க தொடங்குகிறார். தொடரலாமா? நாளைக்கு தொடரலாம். அப்ப இப்போதே தொடர்ந்து விடலாம். அடுத்ததாக மானம் அவமானம் உலகியல் இன்ப துன்பங்கள் ஆகிய எதுவும் ஒரு சிறு குழந்தையை இயல்பாகவே தீண்டுவதில்லை. அந்த உன்னத நிலையை பற்றி விவரிக்கின்றேன் கேள். குழந்தைகிட்ட என்ன கத்துக்கிறாரு? மான அவமானம். அதெல்லாம் நீங்க 2 வயசு குழந்தைக்குள்ளே எடுத்துக்கோங்க. இந்த காலத்துல குழந்தைக்கே எல்லாமே வருது. எனக்கு மானமும் இல்லை அவமானமும் இல்லை, வீடு மனைவி மக்கள் என்ற கவலையும் இல்லை, நான் ஆத்மாவிலேயே விளையாடி ஆத்மாவிலேயே மகிழ்ந்த ஒரு குழந்தையை போல் உலகில் உலா வருகிறேன் என்று அவதூறர் மன்னன்ட்ட சொல்றாரு. எப்படி என்னால இதை முடிஞ்சது அப்படின்னா, ஒரு குழந்தை எனக்கு குருவா இருந்துச்சு, இதை கத்துக் கொடுத்துச்சோ அப்படின்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். உலகில் கவலைகளிலிருந்து விடுபட்டு பேரின்ப கடலில் தெளிப்பவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவன் ஒன்றுமறியாத மழலை குழந்தை, மற்றவன் முக்குணங்களையும் கடந்த குணாதீதனான யோகி. அவரே சொல்லிட்டார், மழலை குழந்தை. 3 வயசு ஒழுங்கா பேசிட்டு இல்ல. எத்தனை வயசு வரைக்கும் மழலை பேசுறோம்? 1.5 வயசு. சில பேர் 1.5 வயசு. 5 வயசு வரைக்கும் பேசிட்டாருன்னா 1.5-2 இந்த காலத்துக்கு 2 வயசு வச்சுக்கோ, 2-3 வயசுக்கு மேலதான் போகக்கூடாது, சரியா? சோ அந்த குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது இல்ல. ஏதாவது தெரிஞ்சாதானே கவலைப்படுறது. ஒண்ணுமே தெரியாத வயசுல நமக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மாயான்னு புரிஞ்சவனுக்கும் கவலை இல்லை, சரியா? ஒண்ணுமே தெரியாம வாழணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சும்மான்னு நினைக்கணும். இந்த ரெண்டு அதான் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து அந்த பாட்டு எழுதிட்டான் போல. சோ இங்க முக்குணங்களையும் கடந்த குணாதீதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அனைத்தும் அறிந்தும் எதுவும் இல்லை என்று உணர்பவன், அவைகள் எல்லாம் வெறும் மாயை என்று தெளிந்தவன். குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால அதோட ஈக்குவேட் பண்ணியிருக்கார். ஒரு சிறு குழந்தைக்கு மானம் அவமானம் என்று எதுவுமே தெரியாது. அது எப்போதும் ஒரே சீரான மகிழ்ச்சியோடு இருக்கும். அதற்கு வீட்டின் மீதோ மனைவி மற்ற உறவினர்கள் மீதோ எந்த பற்றும் கூட அபிமானமும் இருப்பதில்லை.
ஏன்னா அது தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்போ ஏதாவது தெரிஞ்சாதானே அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஏதாவது தெரியணும்ல. எதுவும் தெரியாத வரைக்கும் அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். அப்போ அறிவு தான் டேஞ்சர் ஆகணும். ஒன்னும் தெரியாம வாழ்ந்தா நல்லா தான் இருக்கலாம் போல. சோ எல்லாம் தெரிஞ்சா ஒண்ணு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. குழந்தையின் மனதில் வீண் கற்பனைகளோ திட்டங்களோ இருப்பதில்லை. அது தன் இயல்பான ஆன்ம சுகத்திலேயே திளைக்கிறது. அதே குணத்தைத்தான் நான் பின்பற்றி இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை போல் எவ்வித பற்றுமின்றி உலாவுகிறேன். மேக்சிமம் தாட்ஸ் இருக்காதுல்ல, அதுக்கு என்ன தோணுதோ அது பண்ணும். கிட்டத்தட்ட சரணாகதி இந்த பக்தன் மாதிரி. ஸோ தாட்ஸ் மேஜரா எதுவுமே இருக்காது, பெருசா திட்டம் போடாது, எதுவுமே பண்ணாது, அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் அந்த குழந்தையை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் கவலைகளால் சூழப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே கவலையின்றி வாழ்பவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவன் அறியாமை கலந்த குழந்தை தன்மையுடைய பாலன், மற்றவன் குணங்களையும் கடந்த ஞான யோகியாகிய யோகி. திரும்ப திரும்ப வருதுன்னு யோசிக்கிறாங்க. அது ஸ்லோகம், இது கோவி. இவர்கள் இருவருமே கவலைகளிலிருந்து விடுபட்டவர்கள் தான், இருவருமே பேரான வாக்கை கிடைப்பவர்கள் தான். ஆனால் இவர்களின் சுகங்களுக்கு இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆஹா, எக்ஸ்பிளைன் பண்றாருப்பா டிஃபரன்ஸ. அது எப்படி குழந்தையும் ஞானி ஒன்னா ஆகணும்னு நம்ம யோசிப்போம்ல, அதை உனக்கு தெளிவாக சொல்லுகிறேன். குழந்தை அனுபவிக்கும் சுகம் என்பது எதையும் அறியாத அறியாமை என்ற கருப்பையில் இருந்து பிறப்பது. ஆனால் ஞானியின் சுகமோ எல்லையற்றது. அது உண்மையான ஆன்ம ஞானத்தால் உண்டாகும் பேரானந்தமாகும். அது எதுவும் தெரியலங்கிறதுனால வந்த சுகம், இது எல்லாம் தெரிந்து ஆன்ம ஞானத்திலிருந்து வந்த சுகம். அதனால டிஃபரன்ஸ் இருக்குப்பான்னு அவரே சொல்லிட்டார். ஒரு குழந்தையின் முன்னால் விலைமதிப்பற்ற நவரத்தின கற்களையோ அல்லது சாதாரண மண் சட்டியையோ வைத்தால் அதன் கண்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான். இந்த சமநோக்கத்தன்மையில் ஞானியானவன் குழந்தையை விடவும் ஒரு படி உயர்ந்தவன் ஆவான். இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த குழந்தையும் நவரத்தின கற்களையும் சாதாரண மண் சட்டியும் ஒன்னா பாக்குது, ஞானியும் ஒன்னா பாக்குறான். ஆனாலும் இவன் தான் உயர்ந்தவன். எப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டினாலும் சரி அல்லது தந்தையே விஷம் கொடுத்தாலும் சரி, அதன் மனதிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதற்கு யாரிடமும் கோபம் கொள்ள தெரியாது. குழந்தைக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிவித்தாலும் சரி அல்லது அதன் உடல் மீது அசுத்தம் படிந்தாலும் சரி, அது இரண்டையுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது சுகம் துக்கம் மான அவமானம் ஆகியவற்றை தாண்டி வாழ்கிறது. பழைய சுகம் மறைந்து போகிறது. அவனுக்குள் காமம் குரோதமும் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி விடுகின்றன. எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுனால அது சமபாவனையில இருந்தது. ஏன்னா அது நவரத்தினக்கள்னா அது உயர்ந்தது, அது விலை ஜாஸ்தி, இது கம்மி, அது ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னா அது ஒன்னா தான் பார்க்கும். ஒண்ணுமே தெரியாதனால ஒன்னா பார்த்ததுக்கும், ஞானிங்கிறவன் அனைத்தையும் தெரிந்தது மாயை என்று புரிந்து ஞானத்தினால் ஒன்னா பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. நீ பாட்டுக்கு ஒண்ணுன்னு சொன்னதுக்காக ஒண்ணுன்னு எடுத்துக்கிறாத என்று அவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ அதனால அது அறியாமையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஞானியின் சுகமும் அப்படிப்பட்டதல்ல. அவனுடைய சுகம் தன் சொந்த ஆன்ம சுரூபத்தோடு நிலையாக பிணைக்கப்பட்டது. அது பிரளயா காலத்திலும் அழியாது, எப்போதும் ஒரே சீராக பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த டீப் ஸ்லீப்பை பத்தி பேசும்போது கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போது, ஏன் மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, விழிச்சவனே லூசுத்தனமா தான் எந்திரிப்பான். ஞானி விழிக்கும் போதும் தூங்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே லயம் அடைந்திருக்கு ஆன்மா. ஆன்மா மனம் லயம் அடைஞ்சிருக்குதான். ஆனா அறியாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. லயமாயிடுச்சு அவ்வளவுதானே தவிர அறியாம இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தை அந்த 2 வயசு வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா வயசு வந்ததுக்கு அப்புறம், அவன் முழிச்சதுக்கு அப்புறம், இது வயசு எந்திரிச்சதுக்கு அப்புறம், ஸோ தேர்ஃபோர் we cannot equate with the ஞானி. ஏன்னா அது பெர்மனண்டா எப்பயுமே பேரானந்தமா இருக்கக்கூடியவன் ஞானி. மாயை அப்படிங்கிற புரிதல் அதுக்கு இல்ல, பிரம்ம ஞானமும் அதுக்கு இல்ல. இப்போ கவரிங் நகையையும் தங்க நகையும் குழந்தைகிட்ட எடுத்துட்டு போய் காட்டணும் அப்படின்னா, அது ஏதாவது ஒண்ணு எடுக்கும், தங்கத்தை எடுக்காது. ஆனா ஞானி உள்ள இருக்கிற அந்த தங்கத்தை தான் ஞானி உணர்ந்திருக்கிறான். ஆனா குழந்தை சும்மா மேல இருக்கிற எது நல்ல கலர் கலரா இருக்கோ அதை தான் பார்த்துட்டு இருக்கும். அப்படிங்கும் போது அது அறியாமை அப்படின்னு.
அதுக்கெல்லாம் இப்ப யோசிக்காத, அப்புறம் அதுக்கும் பற்று வந்துருச்சுன்னு சொல்லிடுவேன். கலர் மேல பற்று வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போறேன். அதுக்கு ஒரு தங்கம் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வந்து எல்லோ கலர்ல வேற ஒண்ணு இருக்கு. சரியா, பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கு, அது வேல்யூ தெரியாது. சோ அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈக்குவலா தான் பார்ப்போம். பகுத்தறிவு இல்ல, அதுக்கு பகுத்தறிவு இல்ல, அப்படி வேணா வச்சுக்கலாம். பகுத்தறிவு இருக்காத போதும் சமபாவனை தான் இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஏன்னா தங்கத்தின் மேல ஆசை வராது, இதன் மேல வெறுப்பு வராது. ஏன்னா ரெண்டும் ஒன்னா தான் பாக்குது. இப்போ ஒன்னஸும் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால கஷ்டம் வரலதான். ஆனா இப்போதைக்கு வரல, அதனால அது ஞானி இல்லை. வளர்ந்ததான் வந்துடும்ல. தூக்கத்துல இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்க, ஆனா ஞானி இல்லை. ஏன்னா வெளிச்சாதான் வந்துடும்ல ஞானம். அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். சரியா, அதுவும் கூட அந்த மலல வரைக்கும் தான், அதுக்கப்புறம்னாலும் வந்து தொலைது அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சரியா, குழந்தை என்பவன் இயற்கையின் முகுணங்களுக்கு உட்பட்டவன், ஆனால் ஞானியோ முகுணங்களையும் முற்றிலும் கடந்த குணாதீதனாவான். எனவே குழந்தையை விட ஞானியின் சுகமே மிகவும் உன்னதமானது, மிக பெரியதும் ஆகும். ஸ்ட்ரைட்டாவே டிக்ளேரும் பண்ணிட்டாரு. சம எக்ஸ்டென்ட் தான் நீ குழந்தை உதாரணத்தை எடுத்துக்கணும், ஞானியவே உதாரணமா பிடிச்சிக்கோ அப்படின்னு டைரக்டாவே சொல்றாரு. இவ்வாறு சிறு குழந்தையிடம் இருந்து கற்ற பாடத்தை மன்னனுக்கு விவரித்த அவதூறர் அடுத்தபடியாக வளையல் குருவின் மூலமாக தனக்கு கிடைத்த மிக அற்புதமான ஆச்சரியமான தத்துவத்தை சொல்ல தொடங்குகிறார். கன்னி பெண்ணின் வளையல் கதை. நாளைக்கு பார்க்கலாம். என்ன கத்துக்க போறாரு?